ஓம் சக்தி. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அருமையான குரு இப்போ இந்த குருவை பார்த்து நீங்க பிரமிச்சு போயிருப்பீங்க. இது எங்க எந்த வீட்டில் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நான் சமீபத்தில் துபாய் சென்றிருந்த பொழுது என்னுடைய நண்பர் திருவாளர் ஆனந்த் சுமதி தம்பதிகளின் வீட்டிலே இந்த குருவை பார்க்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. என்ன அழகான குரு பாருங்க. இப்போ நீங்க குருவை பாருங்க. சாதாரணமாக குருவில் 7 படியில் தேவதைகள், விலங்குகள், மகான்கள், தசாவதாரம் போன்ற பல பல வடிவங்கள் இடம்பெறும். இது நவராத்திரியில் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நவராத்திரியில் சக்தி 9 நாளும் நமது வீட்டிற்கு வருவதாக ஐதீகம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அப்போ இந்த குரு நீங்கள் பார்த்தோன்னு என்ன நினைப்பீங்க? இது தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் துபாயில் இதை மாதிரி ஒரு பிரம்மாண்டமான குரு. நான் கூட அவர்கிட்ட கேட்டேன், என்ன இப்படி என்ன இது என்ன ஒரு கான்செப்டில் நீங்கள் நினச்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது, அவர் மிகப்பெரிய சாய் பக்தர். அவங்க குடும்பமே சாய் குடும்பம். அப்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப நாளாகவே ஷீரடி தீம் வச்சு ஷீரடி கான்செப்டாக வச்சு பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. இது நான் 7 வருஷமாக அவங்க பிளான் பண்ணுறாங்களாம். 7 வருஷமாக. ஆனால் இந்த வருடம்தான் அது கைகூடி வந்திருக்கிறது. சரி, இந்த தீம் என்ன கான்செப்ட்? இப்போ அந்த கான்செப்டை பார்க்கலாம். இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சாய்பாபாவுடைய சமாதி மந்திர். பாருங்க, எவ்வளோ அழகான பாபா. இதுக்கு எவ்வளோ மெனக்கட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குரு அப்படின்னு சொன்னால் ஏதோ பொம்மையை வச்சோம், வரவங்களுக்கு சுண்டல் கொடுத்தோம், வெத்தல் பாக்கு பழம் கொடுத்தோம் இல்லாமல், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து ஒரு முயற்சி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக இதை செய்வதற்கு அவர்கள் பிரயத்தனப்பட்டிருக்கிறார்கள். பாபா மேல் அவ்வளோ பக்தி. பாருங்க, என்ன அழகான ஒரு சமாதி மந்திர், என்ன அழகான ஒரு பாபா. அதுக்கு பின்னாடி பாருங்க. இப்போ நீங்க எல்லாரும் நிறைய பேர் ஷீரடிக்கு போயிருப்பீங்க. ஷீரடியிலேருந்து ஷீரடி சமாதி மந்திர் தரிசனம் பண்ணி அப்படி சுத்திட்டு வரும்போது என்ன இருக்கும்? பாபாவுடைய குருஸ்தான். ஒரு அற்புதமான குருஸ்தானத்தை அமைத்திருக்கிறார். அப்படியே டிப்பிக்கல் ஷீரடியில் எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு குருஸ்தான். அதே பாபாவுடைய படம். அந்த குருஸ்தானுக்கு முன்னாடி பின்னாடி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வேப்ப மரம், இன்றும் மருத்துவ சக்தி வாய்ந்த அந்த வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்தையும் துபாயில் ஒரு இடத்துல ஒரு கண்ணு வாங்கி அங்கே பின்னாடி வச்சு பாருங்க, ஒரிஜினல் வேப்ப மரம். அதே மாதிரி பாபாவுக்கு முன்னாடி அவருடைய பாதங்கள் அதே அளவு எடுத்து அதே மாதிரி கட் பண்ணி ரொம்ப மெனக்கட்டு பிரயத்தனப்பட்டு பாபாவுடைய அற்புதமான ஒரு பாபாவுடைய பாத தரிசனம் பாருங்கள். சரி, இப்போ நம்ம குருஸ்தான் பார்த்தாச்சு. குருஸ்தான்லேருந்து நம்ம நேரம் எங்கே போவோம்? நேரம் துவாரகமாய்க்கு போவோம். ஷீரடியில் மிக 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 முக்கியமான இடம். பாபா இந்த துவாரகமாயில் தான் ஒரு கல்லின் மேல் அமர்ந்தார் என்பது வரலாறு. இன்றைக்கும் அந்த கல் அங்கே இருக்கிறது. துவாரகமாயி பாபா உட்கார்ந்து ரசித்த இடம். துவாரகமாயி அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இந்த துவாரகமாயில பாபா அங்கே உட்கார்ந்து இருக்கிற அழகு. துவாரகமாயி பக்கத்திலேயே சாவடி என்ற இடம். பாபா ரிலாக்ஸ்டா பக்தர்களை சந்திக்கின்ற அந்த மசூதியுடைய அவர் எப்பவுமே பாபா ஒரு திண்டு போட்டு சாதிட்டு இருப்பார். அந்த சரித்திரம் சாய் சச்சரித்தை படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு அழகான அமைப்பு பாருங்கள்.
அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க, துவாரகமாயோட சுவர். இந்த சுவற்றிலே பாபா தோன்றியதாக ஒரு வரலாறு உண்டு. அந்த பாருங்க, ஷீரடியில் இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த துவாரகமாயி சுவரில் வந்து பாபா தோன்றிய இடத்தை அந்த கோடிட்டு காமிச்சு ஒரு பெரிய மாலை ஒன்று போட்டிருப்பாங்க. மெனக்கட்டு அதை அப்படியே பண்ணி அது பாருங்க, அந்த சுவர் டிசைன் கூட மாறாம அந்த மாலை போட்டிருக்கிற இடம் தான் பாபா தோன்றிய இடம் என்று ஷீரடி இன்றும் ஷீரடிக்கு சென்றவர்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் துவாரகமாயில் மிக 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 முக்கியமான ஒரு இடம். நமது பாவங்களை எல்லாம் பாபா கரைக்கின்ற இடம், அழிக்கின்ற இடம், நம் வினைகளை முற்றிலும் போற்றுகின்ற இடம், துனி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். அந்த துணியில தேங்காய்லாம் போடுவாங்க. பாபா முதலில் தேங்காய் போட்டு அங்கே ஆரம்பித்ததாக வரல. பாருங்க, அந்த துணி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, மெனக்கெட்டு. அது உண்மையான நெருப்பு இல்லை, ஆனால் உண்மையான நெருப்பு போன்று எவ்வளோ அழகாக, அதாவது என்ன மெனக்கெட்டுக்காங்க பாருங்க. இதுக்கு தாங்க குரு வைக்கிறது. அடுத்தவங்க பாராட்டணும் நம்ம குருவேன்றதை விட நாம் நம்முடைய குருவை இன்வால்வ் பண்ணி வைக்கணும். அதில் இந்த சுமதியும் ஆனந்தும் ரொம்ப மெனக்கட்ட 2 பேரும். எவ்வளவோ வீட்டு வேலைகள் இருந்தாலும், அவருக்கும் அலுவலக பணி இருந்தாலும், இதையெல்லாம் கருத்தே கொள்ளாமல் 3 மாதமாக பாபா உட்கார உழைத்திருக்கிறார். இதன் பிறகு முக்கியமான ஒரு இடம் பாபாவுடைய பூங்கா. அது என்ன பாபாவுடைய பூங்கா? பாபா உயிரோடு இருந்த காலத்தில் லெண்டி பாக் என்று பெயரிடப்பட்டிருக்கும் அந்த தோட்டம் பாபாவுடைய நந்தவனமாக இன்றைக்கும் ஷீரடி மக்களால் மட்டுமல்ல உலக மக்களால் போற்றப்படுகிறது. பாபா அங்கெல்லாம் செடியெல்லாம் வைப்பாராம். செடி வச்சு இதுக்கு டெய்லி ஒரு மண்பானையை ஒரு 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 நபர் பாபாவுக்கு கொடுப்பார். ஒரு சுத்த மண்பானை. அந்த மண்பானையில் டெய்லி தண்ணி எடுத்து வந்து இது போன்ற பூக்கள், அழகான செடிகள் பாருங்க, என்ன அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப மெனக்கட்டு கலர் கலராக பூவை தேடி ரொம்ப அழகா பாபா எப்படி மெயின்டைன் பண்ணாரோ அதே மாதிரி ரொம்ப அற்புதமான விஷயம். அதே மாதிரி அந்த வேரி இருக்கு பாருங்க. இந்த வேரி லண்டி தோட்டத்திலே ஷீரடியிலே எப்படி இருக்குமோ அதே போன்ற அமைப்பு. பாபா ஆசையாக வைத்த நந்தவனம். இன்றைக்கும் அந்த நந்தவனத்தை நீங்கள் ஷீரடிக்கு போனால் பார்க்கலாம், தரிசனம் பண்ணலாம். இப்போ லண்டி பார்க் பார்த்தாச்சு, சமாதி மந்திர் பார்த்தாச்சு, குருஸ்தான் பார்த்தாச்சு, துனி பார்த்தாச்சு, துவாரகமாயி பார்த்தாச்சு. இப்போ பாபா கோலாகலமாக ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் துவாரகமாயிலிருந்து புறப்பட்டு ஒரு பல்லக்கிலே, இன்றைக்கு பால்கி என்று அவர்கள் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் அன்னைக்கு பாபா தன்னுடைய செல்ல குதிரையான ஷியாம் சுந்தரோடு அப்படி தட்டி கொடுத்து அப்படி ஜம்முன்னு பாபா கிளம்புவாங்க. பாக்யா பாட்டியல் வந்து பாபாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பாபாவை கூட்டிட்டு போவாராம். என்ன கூட்டிட்டு போவார்? இந்த சாவடியிலிருந்து அழைத்து செல்வார். இன்றைக்கு அதை நினைவு கூறும் விதமாக ஷீரடியிலே பால்கி, அதாவது பாபாவை ஒரு அழகான ஒரு பல்லக்கில் வைத்து பக்தர்கள் புடைசூழ ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக என்ற பாபாவின் கோஷத்தோடு அத்தனை பேரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ பாபாவுடைய பல்லக்கு அதை வெகு நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கும் அந்த தம்பதிகளுக்கு என்னுடைய பார்த்து அசந்து போன என்னுடைய பாராட்டுகளை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட விடல. அவங்க பாபாவுடைய சமாதி மந்திரில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பாபா மோட்சம் தந்த புலி ஒரு
குதிரை, இன்றைக்கும் அவற்றுக்கான சமாதிகள் அந்த துவாரகமாயி பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நினைவு கூறும் வகையாக ஒரு அழகான ஒரு புலியும் ஒரு அழகான குதிரையும் வைத்து நேர்த்தியாக, அதாவது ஷீரடியை அளந்திருக்காங்க அவங்க. இவ்வளவு அற்புதமான ஒரு ஷீரடி கான்செப்ட். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயங்க, இதை நானே எதிர்பார்க்கல. என்ன தெரியுமா? பாபா ஒவ்வொரு இரவும் படுத்துக்கொள்ளும் ஊஞ்சல். இதை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாபா ஊஞ்சல் எப்படி இருக்கும் அப்படின்னா, சும்மா ஒரு 6 அடி பலகை, அதை ஒரு கந்தலாக இருக்கிற துணியில கட்டி அந்த பாபா அந்த கட்டில படுத்துப்பாங்க. மேலே கிட்டத்தட்ட நல்ல உயரத்தில் பாருங்க. இதெல்லாம் பாபா படுத்து தூங்குவார். இது ஷீரடி மக்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். இது எப்படி இந்த கட்டில் மேலே இந்த பாபா ஏறாரு, இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்த பல பக்தர்கள், அவர்களுடைய வாரிசுகள் இன்றைக்கும் ஷீரடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க என்ன அழகான ஊஞ்சல். பாபா அற்புதமான அந்த சயன கோலத்தில். ஓம் சாய்ராம். ஆக இந்த அற்புதமான ஆனந்த் சுமதி தம்பதிகள் இல்லத்திலே, அதுவும் பர்துபாயில் ஒரு ஃப்ளாட்ல பாபாவை கொண்டு வர வேண்டும் என்ற ஆசையோடு 3 மாத காலம் உழைத்து, ஆனால் அதுக்கு அவங்க பிளான் பண்ணது 7 வருஷம். மகான்கள் சித்தர்கள் எல்லாம் நம்ம ஆசைப்பட்டால் வரமாட்டாங்க, அவங்க ஆசைப்பட்டால் வருவாங்க. பாபா பாருங்க, அவங்களை 7 ஆண்டு காலம் அவர்களை காக்க வைத்து, இப்பொழுது அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டும் இந்த 3 மாதம் அவங்க கஷ்டப்பட்டதே தெரியலையா. அவர் ஆஃபீஸ் போயிட்டு உடனே அந்த தர்மாபுரம் வச்சு உட்கார்றது, பாபாவுக்கு பண்ணுறது, ஒவ்வொரு நகையாக சேர்க்கறது, இது மாதிரி ரொம்ப மெனக்கட்டு ஒரு ஷீரடி கான்செப்டை அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். இதை எல்லாரும் கண்டுகளிக்க வேண்டும். இதை கண்டுகளித்து பாக்கியம் பெற்றவர்களில் அடியேனும் ஒருவன் என்ற பெருமையோடு நான் இதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். கொலு அப்படின்னாலே நவராத்திரியில் 9 நாளும் 9 பெண்கள். இது ஆண்டாண்டு காலமாக இருக்கிற விஷயம். நம்ம கலாச்சாரத்திலே 9 நாளும் வருகின்ற சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள் எல்லார் வீட்டிலும் தங்கள் சக்திக்கு என்றவாறு புடவையோ, ரவிக்கு துணியோ, பழமோ, ஏதாவது பர்ஸோ, பேக்கோ இது போன்று கொடுப்பது வழக்கம். இது என்ன ஐதீகம் அப்படின்னா, மகாபெரிவர் சொல்லியிருக்கார், நவராத்திரியில் சக்தி ஆதிபரா சக்தி எல்லா வீட்டுகளுக்கும், உலகத்தில் உள்ள, நான் சொன்னது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா வீடுகளுக்கும் சக்தி சென்று வருவாள் என்று மகாபெரிவரை சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே ஒரு அற்புதமான குருவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஆதிபராசக்தி அனைத்து நலன்களையும், நோயற்ற வாழ்வையும், குறைவற்ற செல்வத்தையும் சக்தி வழங்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். வாழ்க. ஓம் சக்தி. சர்வம் சக்திமயம்.